அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 7/8/2024 புதன்கிழமை, ஆகஸ்ட் மாதம், குரோதி ஆண்டு ஆடி மாதம் 22ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் பயனில சொல்லாமை. குறள் 199. பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர். தெளிவுரை: மயக்கத்திலிருந்து தெளிந்த கலங்கமற்ற அறிவை உடையவர் பயனற்ற சொற்களை மறந்தும் கூட சொல்ல மாட்டார். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் உண்டாகும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். என்று உங்களுக்கு இன்று குடும்ப பிரச்சனை சந்திக்கவே நேரம் சரியாக இருக்கும். மனைவியின் காரணமாக வெளியூரில் வேலை செய்யும் நீங்கள் உங்கள் பணியை இழந்துவிட்டு சொந்த ஊர் திரும்பும் சூழல். இன்று தனியாகவே எவ்வளவு நாள் தான் இருப்பீர்கள்? எந்த வேலையாக இருந்தாலும் குடும்பமாக இருப்போம், இங்கே இருந்தே கிடைக்கும் வேலையை செய்யுங்கள் என்ற அவரின் ஆசையை உங்களால் நிறைவேற்றாமல் இருக்க முடியாமல் வெளியூரில் செய்யும் வேலையை விட்டுவிட்டு வந்து விடுவீர்கள். என்று குடும்பம்தானே முக்கியம். அரசு வழியான வழக்குகள், தொல்லைகள் அல்லது ஆவணங்கள் மற்றும் வழக்கு தொடர்பாக அரசின் உதவியை பெறும் அவசியம் ஏற்படும். என்று சில குடும்பங்களில் தந்தை குடும்ப பொறுப்பு இல்லாமலோ அல்லது இணக்கம் இல்லாமலோ இருப்பார். பொது சேவை, பஞ்சாயத்து பணிகள், அரசியல் சார்ந்த சிந்தனைகள் இப்படியே இருந்தால் எப்படி குடும்பம் பற்றி நினைப்பார் அந்த மனுஷன்? செய்த வேலையில் பலவித இன்னல்களை, அவமானங்களை கடந்து சொந்தமாக தொழில் அல்லது அரசு மற்றும் அதிகாரமான பதவிகளை பெறுவீர்கள். என்று பெண்கள், உங்களுக்கு இன்று மாதவிடாய் கோளாறுகள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்கும். என்று உங்கள் மகளுக்கு திருமணமாகி பல வருடம் ஆகிவிட்டது. புகுந்த வீட்டில் புது வீடு கட்டுகிறார்கள். மாமியார் தொந்தரவு, பணம் வாங்கி வரச் சொல்லி உங்களிடம் கேட்க சங்கடம். உங்கள் மகளுக்கு ஏற்கனவே நிறைய செய்தாகிவிட்டது. சீர்சனத்தி அம்மாதான் எடுத்து சொல்லி வேறு வழியில்லை, எதிர்பார்த்ததை செய்து இதோ அவர்களும் வீடு கட்டி முடிக்கிறார்கள். அடுத்த மாதம் கிரகப்பிரவேசம். நல்ல பெரிய வீடு அது. உங்கள் மகள் காதலில் விழுந்து இருப்பது மன வருத்தம்தான் உங்களுக்கு. படிக்கும் காலத்தில் இப்படி மனதை சிதற விடுவது குறித்து, வாழ்க்கை பாதை மாறுவது குறித்து கவலை. எப்படியும் மகளை உட்கார வைத்து நிதர்சனமான வாழ்க்கையை எடுத்துச் சொல்வீர்கள். என்று நீங்கள் சொல்லும் பொழுது சில சமயம் நன்றாக கேட்டுத்தான் கொள்கிறார். ஆனாலும் விதி வலியது, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒருமுறை உங்கள் நண்பர் ராஜநாடி ஜோதிடரை பற்றி சொல்லியது உங்களுக்கு நினைவில். அவரை அணுக வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். என்று மறைமுக வியாபாரம் மற்றும் வரி ஏய்ப்பு செய்பவர்கள் அரசாங்க சோதனைக்கு ஆளாவார்கள். கணக்கில் காட்டாத பணமும் சொத்து ஆவணங்களும் அதிகாரிகள் சோதனை செய்ய எடுத்து போக வாய்ப்புண்டு. தற்சமயம் சரியாக கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு கவலை இல்லை. எப்பொழுதும் அரசு சட்டத்திற்கு புறம்பாக நடக்காமல் பார்த்து கொள்வதுதானே நல்லது. மன நிம்மதியுடன் வாழ முடியுமே. 27 வயதிலிருந்து 35 வயதிற்குள் இருப்பவர்கள், அதிலும் சனி வக்ரமானவர்கள், தான் செய்யும் வேலையில் ஒரு விரக்தி தன்மையை இருக்கத்தான் செய்யும். சரியான சம்பளம் இல்லை, நிர்வாகமும் பிடிக்கவில்லை. எந்த விதமான வேலை என்றாலும் சிறப்பாக செய்யும் உங்களுக்கு வேலையை விட்டுவிட்டு தொழில் செய்யலாம் என்று தோன்றும். என்று ஆக மொத்தம் பணம், பொருள் சம்பாதிப்பதில் மிகவும் குறியாக இருப்பீர்கள். நீங்கள் நினைப்பதும் சரிதானே. வயது போன பின் எப்படி முன்னேற்ற முடியும்? மேலும் சிலர் வேலைக்காக பூர்வீகத்திலிருந்து வெளியே வேறு வேறு ஊர்களுக்கு செல்வீர்கள். என்று இனிமேல் வாழ்க்கை சற்று மாறும். சிலருக்கு மட்டுமே பூர்வீகம் ஒத்து வரும். அதை பிறப்பு ஜாதகத்தில் கண்டறிய முடியும். ஒரு வாரமாகவே நல்ல மழை. எல்லா தெருவிலேயும் மழை தண்ணீர் ஆறா ஓடுது. அதுவும் சாக்கடையும் தண்ணீரும் கலந்து வேற போகிறது. கார்ப்பரேஷனில் தகவல் கொடுத்தும் சுத்தம் செய்யவில்லை, ஆட்களையும் அனுப்பவில்லை. திடீரென இன்று காலை வந்தார்கள், சுத்தம் செய்தார்கள். என்னவென்று விசாரித்தால் 2 நாளில் நம்ம ஏரியாவுக்கு தலைவர் வருகிறாராம். எப்படியோ ஏரியா சுத்தமாகிவிடும். என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் உஷ்ணம் தொடர்பாக வாய்ப்புண்கள், குடல் நோய்கள், முடி உதிர்தல் ஏற்படும். தண்டுவடம், கண் நோய்கள், ஒற்றை தலைவலி, மஞ்சள் காமாலை, சிறுநீர் தொற்று, திடீர் தொற்று நோய்கள், வயிற்றுப்போக்கு இப்படியாக ஏற்பட வாய்ப்பும் உண்டு. இன்று ஹேமமாலினி, விநாயகம், கணேஷ், சாய், வேலுமணி, வேலு, ஞானசேகர், ஏழுமலை, வடிவேலு, குமாரவேல், சுமதி, எழிலழகன், ரேவதி, ரேகா, ஹரன், தரன், செல்லம்மா, சின்னத்தாய், மரகதம்மாள் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும்.
இன்று முரளி, விஜய், அபிராமி, அறிவழகன், தமிழ்ச்செல்வி, சுமதி, சதீஷ், தினேஷ், இந்திராணி, சின்னத்தாய், ஷாம், கலைச்செல்வி, எழிலழகன், வசந்தி, வித்யா, ரமேஷ், நிஷா இந்த பெயர் உள்ளவர்கள் பெரும்பாலும் காதலித்து குடும்ப சம்மதத்துடனும் சிலர் கட்டுப்பாட்டை மீறியும் அல்லது ஓடிப்போயோ திருமணம் செய்து கொள்வார்கள் இன்று அம்மன் கோயில், சினிமா தியேட்டர், பியூட்டி பார்லர், ஷோரூம், டெக்ஸ்டைல்ஸ், திருமண மண்டபம், சுரங்கம், கசாப்பு கடைகள், பேங்க், ஃபினான்ஸ், பூஜை சாமான் கடைகள், யோகா சென்டர் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று ப்ளூ நிறம் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.